ஹாய் காய்ஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பயங்கரமாக கால் வலி. ஸோ இன்னும் 2 நாளைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது கஸ்டமர் ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. ஸோ புது கஸ்டமர்னா காய்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரும்போது ஒரு சந்தேக பறவையோடு வருவாங்க. இவங்க கரெக்டாக எப்ரோஸ் எடுத்து விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷப்படுவாங்க பாருங்க. கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க, சூப்பராக இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஃபீல் பண்ணி அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப 20 கிலோமீட்டர்லாம் தாண்டி என்கிட்ட ஐப்ரோ எடுத்துகிட்டு போகிறவங்க நிறைய பேர். சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு வேற என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பேக் நிறைய போச்சு. ஃபேஸ் பேக் நம்மளுக்கு செம்ம உண்மையாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், சரிங்களா? அதுதான் நம்மளோட லட்சியமாக கொண்டு போயிட்டு இருக்கேன். வீடியோ ஏன் சரியாக போடுறது இல்லைன்னா, யாரும் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் சரியாக போட மாட்டேங்கிறீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால தான் வீடியோ சரியாக போடாமல் இருக்கேன். நீங்கள் எல்லாரும் கரெக்டாக பண்ணிங்கன்னா மறுபடியும் நான் வீடியோ போடுவேன். அப்புறம் மதியானம் புளிக்குழம்பு வச்சுருந்தேன், கீரை வறுத்துருந்தேன், செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ முட்டை பொரிச்சு அந்த குழம்பே இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். குட் நைட்.